ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஏகே ஃபேஷனில் ஃப்ரீயாக ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ அதில் என்ன கிளாஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்கா மோல்டு ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மோல்டு, த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளோ, இது 3 போதும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மோல்டில் க்ளோ அப்ளை பண்ணி அந்த த்ரெட்டை வந்து ஒட்டி ஒரு 2 நிமிட்ஸ் வந்து காய விட்டுருக்கேன். 2 செகண்ட்ஸ் காய விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேப் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லாட்டி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ண உடனே நீங்கள் ரேப் பண்ணிங்கன்னா கையோடு சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிட்ஸ் வெயிட் பண்ணி காய விட்டுட்டு நீங்கள் ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரேப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள அந்த சின்ன ஹோல்குள்ளே விடணும், திரும்பி அகைன் நூலை கீழே எடுக்கணும், திரும்பி அகைன் ஹோலில் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லுமே நம்ம ரேப் பண்ணுவோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ உள்ளே போகிறது வந்து நூல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கீழே வந்து லைட்டாக கடைசி எட்ஜில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சுற்றிக்கோங்க, கையில் திருகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டிங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஈஸியாக அந்த நூல் வந்து உள்ளே போயிடும். ஸோ இதில் 2 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கேப் விடாமல் சுற்றணும், இன்னொரு விஷயம் வந்து லூஸ் ஆகாமல் சுற்றணும். இந்த 2 விஷயந்தான். நீங்கள் கேப் விட்டீங்க அப்படின்னா மோல்டு ஒரு கலரில் இருக்கும், த்ரெட்டு ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதனால் கேப் விடும்போது அந்த கேப்போட கலரில் வந்து தெரியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து நூல் சுற்றும் போது நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிடும். கட்டை வரல வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இழுத்து சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல க்ரிப்பு கிடைக்கும். ஸோ வந்து அந்த மோல்டுமே வந்து ரொம்ப அழகாக தெரியும், நீங்கள் ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோடய கிளாஸில் நெக்ஸ்ட்டு என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோடு செட்டு எப்படி செய்கிறது அப்படின்றதும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்கிளில் வந்து 3D ஒர்க் எப்படி பண்ணுறது, இயரிங்கில் 3D ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.